தேவேந்திரமுனையில் இருந்து கடலுக்கு சென்ற விபத்துக்குள்ளாகி உயிர் பிழைத்த 4 மீனவர்களும் 13 நாட்களுக்கு பின்னர் இன்று அதிகாலை 5 மணி அளவில் கடற்படையினரால் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக 6 மீனவர்களுடன் நெடுநாள் படகு கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி புறப்பட்டு சென்றது. பின்னர் கடந்த 16ஆம் திகதி முதல் அந்த மீன்பிடி படகு காணாமல் போயுள்ளதாக படகின் உரிமையாளர் அறிவித்ததாக மீன்பிடி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த மீன்பிடி படகு இலங்கையின் தென்கிழக்கு கடற்பரப்பில் சுமார் 300 கடல் மைல் தொலைவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. படகில் இருந்த 6 மீனவர்களில் ஒருவர் கடலில் விழுந்து காணாமல் போயுள்ளதுடன் மற்றொருவர் சுமார் 11 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்தார். விபத்துக்குள்ளான படகில் இருந்த 4 மீனவர்களை இந்தோனேஷியா மீன்பிடி படகு ஒன்று காப்பாற்றியதாக கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி அந்த மீனவர்களை மீட்பதற்காக இலங்கை கடற்படைக்கு சொந்தமான கப்பல் ஒன்றை கடற்படை அனுப்பி வைத்தது. விபத்துக்குள்ளான படகில் இருந்த 4 மீனவர்கள் குறித்த மீன்பிடி கப்பலுக்கு அருகில் சென்ற ஒரு வணிக கப்பலால் இந்தோனேஷியா மீன்பிடி கப்பலில் இருந்து மீட்கப்பட்டனர். பின்னர் தகவல் பரிமாற்றங்கள் மூலம் இலங்கை கடற்படையின் சிதுரல கப்பலின் கேப்டன் மகேஷ் குலசிரிக்கு இது குறித்து அறிவிக்கப்பட்டது. මනින් සුදාරම් කරලා 30 වෙනිදා උදෑසන 5ට පමණ හම්බන්තොට වරායෙන් පිටත් වුණා මේ මුදවා ගැනීම රාජකාරිය සඳහා. ඒකට අපි හම්බන්තොට වරායේ ඉඳලා මුදු සතපුම් 150ක් පමණ දකුණු දෙසට ගමන් කරලා அதன்படி வர்த்தக கப்பலினால் அழைத்து வரப்பட்ட மீனவர்களை பொறுப்பேற்பதற்காக விசேட கடற்படை குழு ஒன்று நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. இவ்வாறு இன்று காலை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட 4 மீனவர்களும் சிகிச்சைக்காக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர்.